இது தப்லீக் ஜமாத்து நல்ல விஷயம் தானே சொல்கிறாங்க, அதை நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, அவர் என்ன கேட்குறாருன்னா, தப்லீக் ஜமாத் என்று ஒரு அமைப்பு இருக்கிறார்கள், அவர்கள் நல்ல விஷயங்களை சொல்கிறார்கள், அவங்களையும் எதிர்க்கிறீர்கள்னு கேட்குறாங்க. நல்ல விஷயங்களை நாங்கள் ஒருபோதும் எதிர்க்கவே மாட்டோம். தப்லீக் ஜமாத் என்ன, முஸ்லீம் அல்லாதவர்கள் ஒரு நல்ல காரியம் செஞ்சு அதை கூட நம்ம எதிர்க்கவா செய்வோம்? நல்ல காரியத்தை எதிர்க்க மாட்டோம். ஒருத்தர் நல்ல காரியம் செய்கிற காரணத்தினால அவர் செய்கிற கெட்ட காரியத்தையும் ஆதரிக்கணுங்கிறது ஒரு அறிவுபூர்வமானதா? அவர் நல்ல காரியம் செய்கிறார், தர்மம் செய்கிறாரு, அதனால் அவர் கொலை செஞ்சால் விட்டுருன்னு சொல்லுவீங்களா? அவர் கொலை பண்ணுறாரு, ஆனால் நிறைய மக்களுக்கு வாரி பேர் வழங்கியிருக்கிறாரு. வாரி பேர் வழங்கும்போது அதை பாராட்டிக்க, கொலை செய்யும்போது கண்டி, ரெண்டையும் செய்யணுமா இல்லையா? அவர் விட்டுருங்க, அவர் நல்ல நிறைய மக்களுக்கு வாரி பேர் வழங்கினார், செத்து போனால் போயிட்டு போகிறான் இவன், அப்படி சொல்ல முடியுமா? அப்போ ஒரு நல்ல காரியங்கள் சில விஷயங்களை அவர்கள் செய்கிற காரணத்தினால் அவர்கள்ட்ட மார்க்க அடிப்படையில் சில தவறு இருக்குமையானால் அதை நம்ம சுட்டி காட்டுறோம். அவங்கள திட்டுறதுக்கு சுட்டி காட்டுறது இல்லை, அவங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது, அவங்க நம்ம சகோதரர்கள். இப்போ தௌஹீத் ஜமாத்தில் இருக்கிற எல்லாரும் இங்கே இருக்கிறாங்களா? அவ்வளோ பேரும், இவ்வளோ பேரும் யார்? நம்மளை திட்டினவங்க தான். இதில் 95 பேர் நம்மளை திட்டினவங்க தான், கல்லை விட்டு எரிஞ்சவங்க தான், கலாட்டை பண்ணவங்க தான். அவங்க திருந்தி வந்திருக்காங்களா இல்லையா? விளங்கி தான் வந்து தௌஹீத் ஜமாத்தாவே எல்லோரும் இருந்தீங்களா நீங்கள்லாம்? அப்போ இன்றைக்கி 30 ஆண்டு பிரச்சாரத்தை கேட்டு கேட்டு மக்கள் வர்றாங்கன்னா அந்த மாதிரி அந்த சகோதரன் வரணும் என்பதற்கு சுட்டி காட்ட, திட்டுறதுக்கு சுட்டி காட்டலை. தப்லீக்கு நீங்கள் போகிறீங்களே, அதில் இன்னென்ன விஷயங்கள் மார்க்கத்துக்கு தப்பாக இருக்குது நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மர்ம வாழ்க்கை வீணாக போயிடும், மறுமை வந்து நீங்கள் மறுமை இழந்துருவீங்க என்று சுட்டி காட்டுற கடமை முஸ்லீம் என்கிற முறையில் முஸ்லீம் சகோதரனுக்கு அத்தீனு அன் நசீஹா, தீன் என்று சொன்னாலேயே பிறருடைய நலம் நாடுவது தீன். இந்த மார்க்கத்தில் தொழுவுறது நோம்பு மாத்திர மார்க்கம் கிடையாதுங்க, மற்றவங்களுடைய நன்மையை நாட வேண்டும். தப்லீக் சகோதரன் என்றால் அவனுக்கு என்ன நல்லது நான் அதை நினைக்க வேண்டும், அவன் கொள்கையில் இருந்து என்ன நாசமாக போகிறான் என்று நான் நினைக்கக்கூடாது. இந்த அடிப்படையில் இப்போ தப்லீக்கில் உள்ள மார்க்கத்தில் என்னென்ன தப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன், நல்லதுகளையும் சொல்லிடுறேன். இந்த தப்லீக்கில் யாராவது போனார்களே ஆனால் அவங்கள்ட்ட நல்ல தன்மைகளை சொல்ல, என்ன குறை சொல்றன்னு நினச்சிடக்கூடாது இல்லையா? நல்லது செய்கிறாங்க, நானும் ஒத்துக்குருவேன். என்ன நல்லது செய்கிறாங்க? இன்னைக்கு மார்க்கத்தை கற்ற 7 வருஷம் படித்த உலமாக்கள் கூட மார்க்கத்தை வியாபாரமாக தான் செய்கிறாங்க. ஒரு பயானு கூப்பிட்றீங்கன்னு வைங்களேன், அதுக்கு என்ன செய்வாங்க? ஃபீஸ் கேட்பாங்க. மீளாது விழாண்டு ஒரு விழா கொண்டாடுறீங்க, அதுக்கு வெளியூர்லேருந்து ஒரு பேச்சாளரை கூப்பிட்றீங்க, அவர் என்ன செய்வார்? 1000 ரூபா கொடு, 2000 கூட கேட்பார். தௌஹீத் ஜமாத்தில் அது இல்லை. இப்போ நான் வந்திருக்கேன்னா எனக்கு ஃபீஸ்லாம் கிடையாது. தௌஹீத் ஜமாத்தில் எந்த பேச்சாளர் வந்தாலும் அவருக்கு ஃபீஸ்லாம் நாங்கள் வாங்கக்கூடாது, வாங்கினா அவர் ஜமாத்தில் வச்சுக்கிறவே மாட்டோம், நீங்கள் கொடுக்கவும் மாட்டீங்க, நாங்கள் வாங்கவும் மாட்டோம். தௌஹீத் ஜமாத்தை விட்டுருங்க. தௌஹீத் ஜமாத் அல்லாத மற்றவங்கெல்லாம் மார்க்க பிரச்சாரம் பண்ணுவதற்கு காசு கேட்குறாங்களா இல்லையா? கேட்குறாங்க. ஆனால் தப்லீக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நல்ல விஷயம், நான் பார்த்து அவங்கள ரசித்து நான் பாராட்டுற விஷயமா இதை எடுத்துக்கொள்ளலாம். என்ன எடுக்கலாம்? சொந்த காசை போட்டுக்கிட்டு அவன் பயணத்துக்கு அவன் பஸ் டிக்கெட் அவன் காசு, சாப்பாட்டுக்குரிய செலவு அவன் செலவு, அவன் தொழிலை போட்டு அவன் வியாபாரத்தை போட்டு அவன் சொந்த காசை போட்டுவிட்டு ஊராக போகிறான், சம்பாதிக்கிறவன் போகலை, ஏதோ மார்க்க வேலை நினச்சிக்கிட்டு போகிறான். அப்போ இந்த பொருளாதாரத்தை, தங்களுடைய பொருளாதாரத்தை தியாகம் செய்கிறார்கள் இல்லையா? இது வந்து அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கொள்ளணும், நல்ல தன்மை. இப்போ நம்ம அந்த மீட்டிங்க்கு வர்றீங்க, உங்கள் காசை செலவழித்து நீங்கள் வந்தீங்கன்னா அது நல்ல தன்மை தானே. அந்த மாதிரி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மார்க்கத்தை அறிந்து கொள்வோம், தப்பான மார்க்கத்தை அறிகிறாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் அவங்க பொருளாதாரத்தை என்ன செய்கிறாங்க? செலவு பண்ணுகிறார்கள். இது மார்க்க அறிஞர்கள்ட்ட கூட நீங்கள் பார்க்க முடியாது, நல்ல விஷயம் செய்கிறாங்க. அதே மாதிரி வந்து நல்ல பண்பாடுகள், அவங்கள்ட்ட போனீங்கன்னா என்ன செய்வாங்க? இப்போ நாங்கள்லாம் தப்லீக்கில் வந்து நான் ஒரு 280 நாள் தொடர்ந்து போயிருக்கிறேன், ஒரு நாள் போகல. இன்னைக்கு ஆரம்பித்து 7 சில்லாமாங்க, ஒரு சில்லாங்கிற 40 நாள், 280 நாள். இங்கேருந்து ஆரம்பித்து ஆந்திரா போய், மத்திய பிரதேசம் போய், உத்தரப்பிரதேசம் போய், டெல்லி மர்க்கஸ் போய், திருப்பி இந்தியா பூரா சுற்றிவிட்டு இந்தியாவில் பார்க்காத ஊரே இல்லை, தப்லீக்கில் போய் தான் பார்த்தது. அப்போ 280 நாள் என்ன செஞ்சுருக்கேன்? 7 சில்லா கண்டினியூவாக நான் போயிருக்கிறேன். அங்கே நான் போய் பார்த்த வகையில் அவங்க அந்த பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், 10 பேர் போவாங்களே சமையல் பண்ணுவாங்க, இன்னைக்கு நீங்கள் தான் சமையல்ருவாங்க. இவன் 100 பேருக்கு வேலை கொடுத்துருப்பான், அவன் சமைக்குவான். ஒரு பணக்காரன் தப்லீக்கில் போகிறவன் அவன் காய்கறி நறுக்குவான், அன்னைக்கு அவன் பொறுப்புன்னு அவன் தட்டு கழுவுவான், அவன் அரிசியை களைஞ்சி அடுப்பில் போடுவான், ஒரு நாளைக்கு ஒரு ஆள் சமைக்குவான் முறை வச்சு. அவன் பணக்காரன் காட்ட மாட்டேங்கிறான். அப்போ ஊரில் ஒரு பெரிய பிரமுகராக அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவன் அந்த ஜமாத்தில் வரக்கூடிய நேரத்தில் வந்து இப்படியெல்லாம் அந்த பண்பாடுகளை பார்க்குறோம். அதே மாதிரி அந்த இபாதத்துகளில் ரொம்ப பேணுதலாக தஹஜ்ஜத் தொழுகிறதுல இருந்து தப்பானதை இபாதத்தை செய்கிறான், அது ஒரு விஷயம். நல்ல இபாதத்துகளை என்ன செய்யறான்? அந்த துவாக்கள் திக்ர்களை பேணுற விஷயங்கள், அதில் பலவீனமானது நிறைய வச்சிருப்பான், அது வேறு விஷயம்.
இப்படியெல்லாம் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட இருக்கிறது நம்ம பாராட்டலாம். அதே நேரத்தில் அந்த தப்லீக்குடைய கான்செப்ட் ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து இஸ்லாத்துக்கு எதிரானது. என்ன இஸ்லாத்துக்கு எதிரானது? இஸ்லாம் என்பது வந்து ஒரு அனைத்தையும் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். இஸ்லாம்ங்கிறது 2-3 விஷயத்தை சொல்வதற்காக வேண்டி ரசூல்லா வரல. வெறுமனே தொழுகையை மட்டும் சொல்லியிருந்தா எவனை அடிச்சே இருக்க மாட்டான், ஊரை விட்டு விரட்டியே இருக்க மாட்டான். தொழுவுன்னா தொழுதுட்டு போகிறான், அவனுக்கு என்ன பிரச்சனை? அதான் பஞ்சாயத்து. அப்போ எல்லா தப்புகளையும் ரசூல்லா கண்டிச்சதுனால தான் அடித்தான், எல்லா நன்மைகளையும் ஏவுனதுனால தான் அடித்தான். அப்போ இந்த தப்லீக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் 6 விஷயம் வச்சுக்கிட்டாங்க. இந்த 6ஐத்தான் சொல்லுவாங்க. இந்த 6ஐ தாண்டி வேற எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அவங்க பிரச்சாரம் செய்ய மாட்டார்கள். அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு நிலை அவர்களுக்கு வந்து விடுகிறது சொன்னால், இஸ்லாம்டா இவ்வளவுதான், தொழுவான், கரெக்டாக தொழுதுருவான், அது களிமா சொல்லிக்கிறான் ஒன்று, அது எல்லாருக்கும் சொல்கிறது தான். 2வது தொழுகை, அப்புறம் இல்முதிக்கிரும்பான், இல்முதிக்கிருன்னு சும்மா சொல்லிக்கிறான், அது ஒரு நான் நடைமுறையில் வச்சுக்கிற மாட்டான். இக்ராமுல் முஸ்லீம்னு ஒன்று சொல்லுவான், முஸ்லீம்களை கண்ணியமாக மரியாதையை நடத்தணும், அதை மட்டும் கரெக்டாக கடைப்பிடிப்பான். இஹ்லாஸ் நீயத்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் தஃப்ரீக் அவுகாத்து, நேரத்தை ஒதுக்கணும், தப்லீக்காக வேண்டி என்ன செய்யணும், மார்க்கத்துக்காக வேண்டி நேரத்தை இப்படி 6 திட்டம்னு வச்சுருக்கிறாங்க. இந்த 6 திட்டத்தை தொழுகை மட்டும் தான் இபாதத்தில் வருது, திக்குன்னு சிலதை சொல்கிறாங்க. பாக்கி எந்த ஒரு இபாதத்தை பற்றியும் அவங்க பேச மாட்டார்கள். ஜக்காத்தை கணக்கு போட்டு கொடுன்னு சொல்ல மாட்டார்கள். தப்லீக்கில் போய்விட்டு வரதட்சணை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணுவார்கள், அது சொல்ல மாட்டார்கள். வரதட்சணை கல்யாணத்தில் போய் சாப்பிடுவார்கள், அதை புறக்கணிக்க மாட்டார்கள். ஏன்? நன்மை ஏவி தீமையை தடுக்கணும்னு ஒரு ஆயத்தை வாசிப்பாங்க, ஒரு தீமையும் தடுக்க மாட்டாங்க. சரி, எந்த அளவுக்குன்னு சொன்னால், இப்போ பள்ளிவாசல் இடிச்சு விட்டான்னு வைங்களேன், பாபர் மசூதி இடிச்சு விட்டான், நம்ம அரசாங்கத்தை தட்டி கேட்டு போராட்டம் பண்ணி எங்களுடைய பள்ளிவாசல் கேட்கணும். அதான் செய்ய முடியும். இந்த நாட்டில் நம்ம கவர்மெண்ட்டை நடத்துகிறோம், கவர்மெண்ட் நம்ம நடத்தலை, அரசாங்கத்தில் போராட்டத்தின் மூலமாக நம்முடைய கோரிக்கைகளை வைக்க முடியும். தப்லீக்காரன் என்ன செய்வான்னு கேட்டால், பள்ளிவாசல் இடிச்சிட்டான், அப்போ துவா செய்யுங்க, எல்லாட்ட துவா செய்கிறது மார்க்கத்தில் உண்டு. அப்போ எல்லாமே துவா தானா? வேற ஒன்றும் செய்யவே கூடாது. அப்போ துவா செய்யறதும் செய்யப்பா, துவாவும் செய்ய, துவான வேணாங்களே. இவனை வந்து ஏன் ரோட்டில் இறங்கி கேட்கக்கூடியவனை உருவாக்கலை, வீரியமிக்க விடாம ஒரு போதையில் அப்படி ஒரு மாதிரியான ஒரு நிலையில் ஆக்கி விட்டுறீங்களே. அவனை பார்த்தாலும் செய்ய உலகத்திலேயே வேற உலகத்தில் இருக்கிற மாதிரி நடமா. கஞ்சா அடித்தவனுக்கு ஒரு வகையான போதை, இவனுக்கு ஒரு டைப்பான ஒரு போதையில் என்ன செய்வான், உலகத்தில் எந்த நடந்தாலும் கண்டுக்கிற மாட்டான். அல்லா பார்த்துக்குருவான். எந்த அளவுக்கு அல்லா பார்த்துக்குருவான் ஆகி போச்சுன்னு சொன்னால், இவனுக்கு ஒரே ஒரு கடை தான் இருக்கும், அதை வச்சு தான் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சோறே போடணும். இவனுக்கு இந்த தப்லீக்கு போதை ஊட்டுனாங்கன்னு வைங்க, கடையை பிடிட்டு போயிடுவான். என்னடா பொண்டாட்டி அல்லா பார்த்துக்குருவான், எப்படி அல்லா பார்த்துக்குறான்? இப்படியா மார்க்கத்தில் இருக்குது? அல்லா பார்த்துக்குருவானா? எப்படி அல்லா இப்படி எங்கேயா சொல்லியிருக்கிறானா? இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை என்ன? ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு தவக்கல் வைக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒட்டகத்தை திறந்து அவுத்து விட்டுட்டு இது எங்கேயும் போகாமல் அல்லாஹ் காப்பாத்துன்னு சொல்லக்கூடாது. ஒட்டகத்தை பிடிக்கணும், கட்டணும், கட்டிட்டு இந்த கயிறு அறுந்து போகாமல் இருக்கிறதுக்கு அல்லாட தவக்கல் வைக்கணும். யா அல்லாஹ், நான் செய்ய வேண்டிய கரெக்டாக செஞ்சுட்டேன், நீ செய்கிற வேலையை நீ பார்த்துக்கன்னு சொல்லணும். கடையை பூட்டிட்டு யா அல்லாஹ் திருடு போகக்கூடாதுன்னு சொல்லணும். திறந்து போட்டுட்டு ராத்திரியில் 1 மணிக்கு சரக்கெல்லாம் வச்சுவிட்டு நகை கடை திறந்து வச்சுவிட்டு யா அல்லாஹ் நீ நான் காவல்னு சொல்லி போனீங்கன்னா இது அல்லாஹ் கேலி பண்ணுறதா என்னங்க? அல்லாஹ் அப்படியே சொன்னா, உனக்கு நீ செய்கிற வேலையை நீ செய்யி. அப்போ அல்லாஹ் பார்த்துக்குறான்னு சொல்லி ஒரு சமுதாயத்தை அவங்க குடும்பத்தை எல்லாம் புறக்கணிக்கக்கூடியவர்களாக மாற்றிட்டாங்களா இல்லையா? இப்படி அல்லாஹ் பார்த்துக்குறானுங்கிற நம்பிக்கை இஸ்லாத்தில் உண்டா? நம்ம மனிதன்கிற முறையில் செய்கிற எல்லா வேலையும் நம்ம செய்யணும், அதுக்கு மேலையும் ஒரு சக்தி அல்லாஹ் வந்து நம்மளை காப்பாற்றணும். இப்படித்தான் இஸ்லாம் தவக்கல் என்பதை நமக்கு சொல்லி தருகிறது. அது அல்லாஹ், அதே ஒரு விஷயம் தெரியுமா, அல்லாஹ் பார்த்துக்குருவான்ட்டு இதுக்கெல்லாம் சொல்லக்கூடியவன் சோத்துக்கு மட்டும் அல்லாஹ் பார்க்க மாட்டான்னு நினைக்கிறான். நம்ம வெளியூருக்கு போகிறோமே, யாராவது சோத்து படை எடுத்துக்கிட்டு போகிறோமா? சமையல் பாத்திரம், ஸ்டவ், கத்தி, கப்படா எல்லாம் கொண்டு போகிறோமா? தப்லீக்கில் போனால் மட்டும் என்ன செய்கிறான், சாப்பிட்ற சட்டி, ஆனங்காய்ச்சிற சட்டி, பரிமாறுற தட்டு, கத்திரிக்காய் நறுக்கிற கத்தி கித்தி எல்லாமே என்ன செய்வான், தேங்காய் துருவி அனைத்தையும் ஒரு மூட்டை கட்டி கொண்டு போவான். அப்போ சோத்துக்கு மட்டும் அல்லாஹ் பார்த்துக்கிற மாட்டானோ? அப்போ அல்லாஹ் கடையெல்லாம் பார்த்துக்கிறவான்னா நீ செய்யணும், வீசினகை வெறுங்கைமா போகணும். அப்போ சோத்துக்குள்ள அரிசிலேருந்து பருப்புலேருந்து கத்திரிக்காய் அவ்வளோ கொண்டு போகிற, காசையும் கொண்டு போகிறேன்னு சொன்னால் அப்போ ஏன் அல்லாஹ் பார்த்துக்கிற முரண்படுற நீ? பொய். இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை செய்யக்கூடாது, உருவாக்கக்கூடாது. வீரியமிக்கவர்களாக களத்தில் நிற்க. இன்னைக்கு இந்தியா உலகத்திலே பெரிய இயக்கம் தப்லீக் தான், அதிகமான மக்களை கொண்டது. அதனால் இந்த சமூகத்துக்கு எந்த நன்மையும் கிடையாது. படிப்பு இல்லாமல் இருக்கான் மக்கள், என்னடா அது வேறு அல்லாஹ் பார்த்துக்குருவான். வேலை வாய்ப்புலாம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, இப்போ வெளிநாட்டில் போகிறாங்க, அதனால் எனக்கு நான் தொழுவ போகிறேங்கிறான். அடே நீ தொழுவ போட,
சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்படுறான், அவனுக்கு என்னடா செய்யுது, அதை ஏன்ட்ட சொல்றாங்கிறான். இப்படி இருக்கானா இல்லையா? இப்படி ஒரு சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் உருவாக்குனாங்களா? அப்போ ஒரு சமுதாயம், ஒரு எந்த ஒரு இயக்கத்தில் நீங்கள் இருந்தாலும் என்ன செய்யணும், எல்லாத்தையும் பார்க்கணுமா இல்லையா? ஏழைபாளையில கவனிக்கணும், கஷ்டப்படுறவங்கள உதவி செய்யணும், சமூகத்துக்கு அநீதி இழைக்கப்பட்டால் தட்டி கேட்கணும், நியாயத்தை நிலைநாட்டுவதற்கு போராடணும். இந்த மாதிரி தானே ரசூலுல்லாஹ் ஒரு சமுதாயத்தை உருவாக்குனாங்க. இது மாதிரி ஒரு தன்மையை அந்த ஜமாத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்களா? எந்த அளவுக்குன்னா, இப்போ நம்ம அந்த பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, இந்த உளவுத்துறையில் அங்கங்கே நிற்பாங்க, உளவுத்துறையில் வீடியோவும் எடுப்பாங்க, நோட்ஸும் எடுப்பாங்க, மத்திய அரசு வந்து எடுப்பாங்க, மாநில அரசாங்கம் எடுக்கும். ஒவ்வொரு பேச்சையும் எழுதி என்ன செய்வாங்க, லால்பேட்டில் இந்த கூட்டத்தில் இன்னார் பேசுவோம், என்னது சொன்னார்னு எழுதி என்ன செய்வாங்க. இப்போ நான் பேசி மெட்ராஸுக்கு போகிறதுக்கு நான் பேசின விஷயம் அங்கே போய் சேர்ந்துடும். நான் இப்போ எதாவது பேசினேன்னு சொன்னால், நான் பேசின விஷயம் பேப்பருக்காரனுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கே போயிடும், உளவுத்துறைக்கு போய் கவர்மெண்ட் டெல்லிக்கும் போயிடும், மெட்ராஸுக்கும் போயிடும். அந்த மாதிரி வந்து உளவுத்துறை வந்து ரிப்போர்ட் எடுப்பாங்க, எல்லா கட்சிக்கும் வந்து எடுப்பாங்க, எல்லா இயக்கங்களுக்கு எடுப்பாங்க, எல்லா கூட்டங்களுக்கு எடுப்பாங்க. இந்த தப்லீக் கூட்டத்துக்கு பாருங்க, அதுக்கு அனுப்ப மாட்டாங்க. தப்லீக் ஜித்திமான் போடுவான் பாருங்களேன். அதுக்கு என்னது அரசாங்க ரிப்போர்ட்னா, இவங்களுக்கு ரிப்போர்ட் வேணாம். ஏன் வேணாம்? இவங்க வந்து வானத்துக்கு மேலே உள்ளதை பேசுவாங்க, இல்லாட்டி பூமிக்கு கீழே உள்ளதை பேசுவாங்க, இங்கே உள்ளதை பேச மாட்டாங்க. நமக்கு அரசாங்கத்துக்கு பஞ்சாயத்து இல்லை, இந்த நாட்டில் அது நடக்குது இது நடக்குது, வரதட்சணை ஒழிக்கணும், வட்டியை ஒழிக்கணும், எங்களுக்கு கடன் கொடு, எங்களுக்கு படிப்பு கொடு, வேலை கொடு, எங்களுக்கு இடஒதுக்கீடு, இதெல்லாம் பேச மாட்டாங்க. ஒரு தீர்மானம் என்ன பேசுவாங்க, சொர்க்கத்தை அது பேச வேண்டியதுதான். மூணையும் பேசு, நீ பூமிக்கு கீழே உள்ளதையும் பேசு, மேலே பூமியிலையும் பேசு, மேலையும் பேசு, கீழே இருந்து இந்த ஸ்டெப்பை தாண்டி அங்கே போயிடுவாங்க. அப்போ இங்கே அரசாங்கம் அவனுக்கு உளவுத்துறை தேவை, இது அவனுக்கு என்னதுக்கு, இது சொர்க்க நரகத்தை எழுதி என்ன செய்ய போறான்ட, உளவுத்துறை எழுதி மத்திய அரசாங்கம் அனுப்புனா அவனுக்கு என்னதுக்கு உதவ போகுது? கபருடைய அதாபை பற்றி பேசினாங்கன்னா என்னத்தை எழுதும், அவனுக்கு புரியவா செய்யுமா அவனுக்கு? அதனால இந்த தப்லீக் ஜமாத் ஏதாவது கூட்டம் போட்டாங்கன்னு சொன்னால், உளவுத்துறை போவாதீங்க, அவங்க ஒன்று நமக்கு வேற உலகத்தை பற்றி பேசுகிறாங்க, இந்த உலகத்தில் அவங்க இல்லை. இப்படி ஒரு சமுதாயமா? அல்லாஹ்வுடைய ரசூல் அனைத்து விஷயத்தையும் பேசினாங்க, இந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. இது ஒரு தப்பு இருக்குது. அது போக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், டேஞ்சரான ஒரு விஷயம், அவங்க வந்து தொழுகைக்காக அழைக்கிறாங்க. தொழுகைக்கு அழைக்கும் போது என்ன செய்கிறாங்கன்னா, இஸ்லாத்தில் வந்து நம்ம மார்க்கத்தை மற்றவங்களுக்கு சொல்கிறோம் இல்லையா, மார்க்கத்தை சொல்கிறதா இருந்தால் உண்மையின் மூலமாகத்தான் சொல்லணும். என்ன உண்மையோ அதை சொல்லி நம்ம இழுக்கணும். இப்போ வந்து இப்போ கிறிஸ்துவ சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க மார்க்கத்துக்கு ஆள் பிடிக்கிறதுக்காக வேண்டி குருடன் பார்க்குறான், செவிடன் கேட்குறான்ட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. குருடனும் பார்க்க மாட்டான், செவிடனும் கேட்கவும் மாட்டான். இவங்களே ஒருத்தனை கூட்டிகிட்டு வருவாங்க, ஒரு செவிட குருடன் மாதிரி இப்படி ஆடிட்டு ஒருத்தன் வருவான். அவனை வந்து மேடையில் கொண்டாந்து காட்டுவாங்க, இப்படி கையை ஜெபம் பண்ணுவாங்க, அப்படி கீழே விழுவான், மர தூக்குனா எனக்கு நல்லா தெரியுதுமா. இவன் தான் கோயம்புத்தூர்லையும் இருப்பான், இவன் தான் மதுரையிலையும் நிற்பான். இந்த கோயம்புத்தூரில் குருடான் வந்தானே, அவன் தான் மதுரையிலையும் குருடான வருவான். அப்போ அதில் இது நடிப்புன்னு விளங்குதா இல்லையா, செட்டிங் இது. இது அவனுக்கு காசை கொடுத்து நடிக்க வைக்கிறாங்க. இவங்க குருடம் பார்க்குறான்னு சொன்னால் போய் ஆஸ்பத்திரி நடத்துகிறாங்க. அதிகமான ஆஸ்பத்திரி நடத்துறது யாரு? இவங்க தான். அப்போ இது ஏன் செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய பொய்யினாலே தேவனுக்கு மகிமை விளங்கினது உண்டானால் நீ பொய்யன் என்று தீர்க்கப்படுவானேன். பொய் சொல்றதுனால வந்து மதத்தை வளர்க்கலாம்னா பொய் சொல்லிட்டு போ, பொய்யை சொல்லி ஆள் புடின்னு இருக்குது ஒரு மதத்தில் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதனால அவங்க என்ன செய்வாங்க, பொய்யை சொல்லி மார்க்கத்துக்கு ஆள் பிடிப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த ஷியாக்கள் ஒரு கூட்டம் இருக்கிறான், அவனு மார்க்கத்துக்காக பொய் சொல்லலான்னு ஒரு கொள்கையில் உள்ளவன், பொய் சொல்லி ஆள் பிடிப்பாங்க. அதே மாதிரியான ஒரு கொள்கை என்னன்னு கேட்டால் தப்லீக்குடைய கொள்கை. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க தப்லீக்கு ஆள் பிடிக்கிறதுக்காக வேண்டி பச்சையாக பொய் சொல்லுவாங்க. எப்படி பொய் சொல்லுவாங்கன்னு கேட்டால், இப்போ லால்பேட்டையில் அந்த நான் தான் 250 நாள் இருந்தால் தானே, நான் 250 நாள் கூடவே போனால் தானே, நானே கண்ட பொய்யை தான் சொல்கிறேன். இப்போ லால்பேட்டையில் ஜமாத்தை வந்திருக்கோன்னு வைங்களேன், லால்பேட்டையிலேருந்து நாங்கள் வந்து சிதம்பரத்துக்கு போயிட்டோம். இன்னைக்கு லால்பேட்டை, நாளைக்கு இங்கே சிதம்பரத்துக்கு போனவுடனே லால்பேட்டையில் ஒரு சம்பவம் நடந்ததாக பயானில் சொல்லுவாங்க. லால்பேட்டை நடந்தே இருக்காது. என்ன செய்வாங்க, லால்பேட்டைக்கு போனோமா, லால்பேட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம், பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்பொழுது பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டான், நிப்பாட்ட சொன்னோம், நிப்பாட்டலை, நாங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேயே தக்பீர் கட்டி விட்டோம், அவன் ஸ்டார்ட் பண்ணுறான், வண்டி நவரலை, சுப்ஹானல்லாஹ் பார்த்தீர்கள் அப்படிம்பாங்க. அதில் நான் ஓடி வந்து தப்லீக விட்டு, நம்மளும் தான் லால்பேட்டையில் இருந்தோம், இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லையே கேட்டால், அப்போ தான் ஆளுக்கு வருவாங்க, அப்போ தான் ஆட்கள் இருக்கணும். இது இஸ்லாத்தில் உள்ளதா, இது கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ளது. இஸ்லாத்தில் என்ன இருக்குதோ அதை சொல்லு, பொய்ய சொல்லி இதுக்கு ஆள் பிடிக்கிற. விமானத்தை அப்படின்னா சொல்லுவாங்க, ரயில் நின்று விட்டது, விமானம் நின்று விட்டது, விமானத்தை எடுக்க முடியல, நாங்கள் ஏர்போர்ட்ல தக்பீர் கட்டிட்டோம்லாம்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் போய் மக்கள்கிட்ட சொல்லி அவனை ஒரு பில்டப் கொடுத்து என்ன செய்வாங்க, ஆள் பிடிப்பாங்க. இது நாங்களே கண்கூடாக என்ன செஞ்சோம், கண்டோம்.
அப்போ இந்த மாதிரி பொய் சொல்லி மார்க்கத்தை வளர்க்குறாங்க. அது மாதிரி என்ன செய்வாங்கன்னா, அந்த கூட்டிகிட்டு வந்து தப்லீக் தாலீம் தொகுப்புன்னு புஸ்தகம் படிப்பாங்க. அவ்வளவும் பொய். தாலீம் தொகுப்புன்னு புஸ்தகம் படிக்கிறாங்களே, அவ்வளவும் கட்டுக்கதை, அவ்வளவும் பொய், அவ்வளவும் சிற்களை கொண்டே தள்ளக்கூடியது. இந்த மாதிரியான செய்திகளை கபூரில் ஒரு ஆளை வேதனை செய்கிறத ஒருத்தர் பார்த்தாரு, இப்படிலாம் எழுதி வச்சுருப்பாங்க. கபூரில் நடக்கிற பார்க்க இயலாதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு பார்க்கவே இயலாது, யாரும் பார்க்க இயலாது. இவன் என்ன செய்யறான், ஒரு பெரியார் எட்டி பார்த்தார், கபூரில் வேதனை தேளு பாம்பெல்லாம் கொட்டி கொட்டிருப்பதை பார்த்தாருன்னு எழுதி வச்சிருப்பாங்க. இது எப்படா தெரியும், கபருக்குள்ள உள்ளது தெரியாதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவன் தெரியுதுன்னு இருப்பான். அதே மாதிரி ஒரு அவுலியாவை தூக்கிட்டு போனாங்களாம், ஒரு மனிதர் இறந்து போயிட்டாராம். இறந்து போனோன்னா சந்தாக்கு தூக்கிட்டு போகிறாங்களாம். அப்போ மக்கள்லாம் பேசிக்கிறாங்களாம், பாவம் நல்ல மனுஷன் இறந்து போயிட்டாரு. உடனே சந்தாக்கில் இருந்தார்கள், அவர் எந்திரிச்சு உட்கார்ந்தாராம். உட்காந்து சிரிச்சாராம். சிரிச்சுட்டு நல்லடியார்கள் சாக மாட்டார்கள் மரப்படுத்துக்கிட்டாராம். என்னங்கடா கதை, என்ன மௌத்தா போயிட்டான்னு தெரியுது. அப்போ நல்லடியார் சாவமா என்ன சொல்ல வர்றான், கபருக்கு போன்னு சொல்கிறான், தொழுவிக்கு வான்னு கூப்பிட்டு இந்த கதையின் மூலமாக எங்கே போ, நல்லடியார் சாவ மாட்டார், அங்கே போய் கும்பிடுங்கிறான். இந்த மாதிரியான கட்டுக்கதைகளை வந்து இந்த தப்லீக் தாலீம் தொகுப்புன்னு புஸ்தகம் இருக்க, அதில் 175% குர்ஆனுக்கு மாத்தம், குர்ஆனுக்கு எதிராக இருக்குது. இப்போ லைலத்துல் கத்ர்னு புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். லைலத்துல் கத்ர் ரமலானில் ஒரு இரவு இருக்கிறது, அது ரமலானில் தான் இருக்குது என்று குர்ஆன்லையும் இருக்குது, ஹதீஸ்லையும் இருக்கிறது. ஷஹுர் ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலானில் தான் குர்ஆன் அருளப்பட்டது அப்படின்னு இருக்கிறது. அப்போ ரமலானில் தான் லைலத்துல் கத்ர் இருக்குது. இவன் என்ன எழுதியிருக்கான், சில பெரியார்கள் ஷாபான் மாசத்தில் லைலத்துல் கத்ரை பார்த்திருக்கிறார்கள், அல்லாஹ் ரமலானில் தான் இருக்குங்கிறான். சில பெரியார் வந்து ஷாபானில் பார்த்தா பெரியார் அவன் செய்தானா, அல்லாஹ் எந்த மாசத்தில் இருக்கிறான்னு அந்த மாசத்துல பார்க்க முடியும். லைலத்துல் கத்ரை எங்க பார்த்தாங்களாம், ஷாபானில் பார்த்தாங்களாம். இன்னொரு பெரியார் 12 மாசத்துலேயும் லைலத்துல் கத்ரை பார்த்தாராம். என்ன யாரை மாத்திர, அல்லாஹ்வை பற்றி ஏதாவது பயம் இருக்குதா, குர்ஆனில் இருக்கிறத அறிஞ்சு அப்படி எழுதி வச்சிருப்பியா? அப்போ இந்த மாதிரி இந்த புஸ்தகத்தை எடுத்தீங்கன்னா, தப்லீக் தாலீம் தொகுப்பு ஒரு ஆய்வு கொண்டு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கிறோம். அதில் என்னென்ன கட்டுக்கதைன்னு சின்ன சாம்பிள் போட்டிருக்கிறோம், அதை படித்து பாருங்க. இந்த மாதிரி ஒரு புஸ்தகத்தை போய் கேட்கறதுக்கு தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க, தொழுகைக்கு அழைக்கிறோங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு புஸ்தகத்தை கட்டுக்கதையை மனசில் திணிச்சு குர்ஆன்லேருந்து அப்புறப்படுத்துறது. நாங்கள் தப்லீக்கில் இருக்கும்போது கேட்போம், அந்த மக்களை கூட்டிகிட்டு வர்றவங்க குர்ஆன் தமிழாக்கத்தை படித்தா என்ன, குர்ஆன் தமிழாக்கமா படிக்கிறதா, அப்போ குர்ஆனை படிக்கக்கூடாதுங்கிறாங்க. தப்லீக் ஜமாத்தில் போய் குர்ஆனுடைய தமிழாக்கத்தை படிங்க, புகாரியுடைய தமிழாக்கத்தை படிங்கன்னா நீங்கள் பயங்கரமான தப்லீக் கட்டுப்பாட்டை மீறின ஒரு எதிரி மாதிரி உங்களை பார்ப்பாங்க. அந்த ஜக்கரியா மௌலானாண்டு ஒரு ஆள் எழுதியிருக்கார பொய் புழுகு, அந்த புழுகத்தான் வாசிக்கணும் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுபோக ஒரு மனிதனை கடவுள் இடத்துல ஒசத்தி ஹசரத் ஜியான் பட்டம், ஹசரத் ஜின்னு ஒரு ஆளை வச்சு ஹசரத் ஜின்னு வைத்துக்கொண்டு அவரை கடவுள் நிலையில் கொண்டு வைத்திருப்பார்கள். நாங்கள் மர்கஸில் போய் டெல்லி நிஜாமுதீன், ஹசரத் நிஜாமுதீன்கிறது தலைமை மர்கஸ், அங்கே நாங்கள் 15 நாள் தங்கியிருந்தோம் தப்லீகில் போயிருக்கும் பொழுது. அப்போ மர்கஸில் தங்கியிருக்கும் போது வெளியே நம்ம மெட்ராஸ்லேருந்து வர்ற ஜமாத்துக்கு இங்கே மரியாதை, தூரத்துலேருந்து வர்றோம்ல, 2000 கிலோமீட்டருக்கு அப்பாலேருந்து வர்றோம் இல்லையா, அதனால தமிழ்நாட்டு ஆட்களை மதராசிப்பாங்க, மதராசி லோக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட், சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட். ஹசரஜியை பார்க்க போகிறோம். போனால் என்ன செய்யணும், ஒரு மனிதனை பார்க்க போனால் எல்லாரையும் உட்கார வச்சு, உட்காருங்க தம்பி அப்படி பேசணுமா இல்லையா, அவர் மட்டும் குஷனில் உட்காந்துருப்பார், நம்மளாம் அப்படி நிற்கத்தான் வேணும், யாருக்கும் உட்கார சீட்டு கிடையாது. இது அந்த ராஜாக்கள் முன்னாடி அந்த அடிமைகள்லாம் நிற்பாங்களே, இப்படி இஸ்லாமில் இருக்கா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் இருந்தாங்களா? ஒரு சபையில் உட்கார்ந்தாங்கன்னா ரசூல்லா யாருன்னே தெரியாது. ஒரு சபையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருப்பாங்க, வெளியூர் ஆள் வந்தாருன்னு சொன்னால் ஐயுக்கும் முகமது, யார் முகமதுனா யார், முகமதுங்கிறாங்களா உங்களில் யாருன்னு கேட்பார். ஏன், மக்கள் மாதிரி ட்ரெஸ்ஸு, மக்கள் மாதிரி கோலம், மக்களோட மக்களாக கலந்துருக்கிறது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ஒரு கிரீடமோ ஒரு தனி ட்ரெஸ்ஸோ தனியான ஒரு தலப்பாகையோ தனி ஒரு அடையாளமோ ரசூலுல்லாவுக்கு இல்லை. இங்கே போனால் நாங்களாம் நிற்கணும், கையை கட்டி தான் நிற்கணும். அப்போ நின்றோம் சரின்னு நினச்சிக்கிட்டு அவர் முன்னாடி ஒரு சில அறிவுரை சொல்வார், அவர் மட்டும் உட்காந்துருப்பார், நாங்களாம் நிற்போம். ஆகா ஒரு மாதிரி டேஞ்சராக இருக்கு. அந்த மர்கஸில் நாங்கள் பார்த்தோம், இக்காமத் சொல்லிடுவாங்க தொழுகைக்கு. இக்காமத் சொன்னோன்னு என்ன செய்யணும், மார்க்கத்தில் முந்தி வந்தவங்க முன்னாடி நிற்கணும், பிந்தி வந்தவங்க பின்னாடி நிற்கணும். காமத் சொன்னோன்னு இவர் இறங்குவார், ஹசர்ஜி ஹசர்ஜி ஹசர்ஜின்னு கத்திட்டு தள்ளுவாங்க. அம்புட்டு பேரும் தள்ளி விட்டு முதல் சப்புல விடுவாங்க. நீ முதல் சப்புக்கு வர ஆசைப்பட்டீங்கன்னா நீ முதல்ல வரணுமா இல்லையா? இஸ்லாத்தில் இப்படி உண்டா, ஒரு ஆள் வந்து முக்கியமான ஆள் என்பதற்காக லேட்டாக வந்தாலும் முன்னாடி கொண்டு விடலாமா? முதல் வரிசையில் நிற்க ஆசைப்பட்டா எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் வந்து நிற்கணும். இவர் காம சொல்ல முடிஞ்சு ஒருத்தமை முதல் வருஷத்துக்கு ஆசையாக போய் சவாபடைகிறக்கா நிற்பான்னு சொன்னால் அவனை பிடிச்சி பின்னாடி தூட்டி வர கொண்டு நிப்பாட்டுறது என்ன முறை இது? இஜ்திமா நடத்துவாங்க, ஹசர்ஜி துவாவுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அவர் என்ன துவா, அல்லாவா?
அவர் துவா ஏற்றுக்கப்பட முடியாது. துவா ஒரு மனுஷனுடைய துவாவை கொண்டு கூப்பிடலாமா? ஹசரஜின்னா ஒரு மனிதன், நீனா அதுக்கு தலைவன் ஆக்கியிருக்கிற. அவர் அவரை விட நல்லவன் மக்கள்ல இருப்பான், அவர் துவாவை ஏற்றுக்குருவாங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்கிறது? அப்போ ஹசரஜி துவாவுக்கு வாங்கன்னு சொல்லி பில்டப் கொடுத்து இஜ்திமாவுக்கு பயானுக்கு போவாதவன்லாம் எதுக்கு போவான்? துவாவுக்கு போவான். 4 மணிக்கு துவாவுக்கு வாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவர் அல்லாட்ட கேட்டால் அவ்வளவுதான், கொடுத்த தீர்வான் அல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த அவுலியா பட்டம் கட்டுறதுலாம் தப்லீகில் டேஞ்சராக இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி சில தவறுகளை காட்டி இதெல்லாம் வேணாம் நமக்கு. நீங்கள் தொழுகைக்கு அழைக்கிறீங்களா, நல்ல காரியம் வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்வோம், அடக்கம் பணிவு வேணுமா வாங்க, எல்லாரும் உங்கள்கிட்ட நாங்கள் கற்றுக்குறோம் நல்ல விஷயங்களை அப்படிங்கிற மாதிரி தப்லீக்காரங்க வந்தால் அது அவங்களுக்கு நல்லது.